உண்மையிலே கோபத்தினுடைய உச்சியில இருக்கேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து மிகப்பெரிய பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற கர்வத்தில் பேசுறேன். எந்த ஒழுக்கமும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. நாங்க பிள்ளைகளை வளர்க்கோம், அவ எப்ப வேணாலும் தூங்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், எங்க வேணாலும் போகட்டும். என்ன இது? எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துறாதீங்கம்மா. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது என்ன கல்வி? எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பள்ளி கல்வி, இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும் நினைச்சிடாதீங்க. இந்த அஸ்திவாரம் என்பது பலமானது. எவ்வளவு ஒரு பாடத்திட்டம், எவ்வளவு அனுபவமிக்க ஆசிரியர்கள், ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, எல்லாம் ஒரு பள்ளியில் எத்தனை வசதிகள். பள்ளிக்கூடத்தில் உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? அறிவியல் ஆய்வு கூட இருக்கா? சமையல் கட்டில வெங்காயம் இருக்கும். தோசை சுடுறாங்களா, பூரி சுடுறாங்களா, பூரியில இருந்து சொல்லி தர்றாங்களா, சந்தை கூட்டு போறாங்களா, என்ன சொல்லி தரீங்க? பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா. செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு மாணவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஆசிரியரால் தான் கண்டுபிடிக்க முடியும். வச்சுக்கோங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பையன் படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவீங்களா? என்ன டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா? நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? புதிய பாடத்திட்டம் வரும்போது அது உங்களுக்கு புரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க?